ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய ஒரு பக்குவங்கிறது தேவைப்படும். அந்த பக்குவத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவையாக தான் இருக்குது அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த சப்போர்ட்டிவ் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது, இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத நீங்களே ஒரு சில விஷயங்களில் பார்த்துக்கிட்டிங்கனாலே அதுவே போதும் அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசி ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானுமே உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். என்றைக்குமே நம்மளுக்கான ஒரு விஷயங்கள் சரியாக கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு பார்த்துக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளுக்கான ஒரு இதாக இருக்கிறதா தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பார்த்துக்கிட்டு நான் முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் சரியான ஒரு இதாக இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்ததில் நீங்கள் எப்போதுமே கிளாரிஃபையாக முடிவெடுத்தீங்கனாலே நம்மளுக்கு அதை தாண்டி எதுவும் கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இல்லை அதுக்கான ஒரு டைம்ங்கிறத நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான், நான் இல்லைங்களா. ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர நீங்கள் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னா, ஆமாம் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். உங்களுக்கு எப்போதுமே யாரையும் நம்பி ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த அவசியத்தை நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்காகவும் வச்சுக்கிறது தவறில்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்களா. நான் அதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லையோ இல்லை அதுக்கான ஒரு டைம்லேயோ நம்மளை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும். அதை தாண்டி யாருக்கும் எந்த விஷயத்துலையும் ஒரு சில விஷயங்கள் புரியறது மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட ஓரளவு மனசை ஒரு சில விஷயங்களில் ஏற்றுக்கிறதுக்கான பக்குவத்தை நானே ஓரளவு இது பண்ணிக்க போகிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ அவங்களுக்கு நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு சில வேலைகளை நம்ம செஞ்சு தானே ஆகிற மாதிரி இருக்குது. வீடுகளில் சரி, வேலை பார்க்குற இடங்கள்லையா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை பிடிக்கலனாலும் ஒரு சில வேலைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, அந்த முக்கியத்துவத்தை என்றைக்குமே நம்ம ஒரு சில விஷயத்தில் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைமுங்கிறது நம்மளுக்கு வேணும். அந்த டைமை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. போக போக நீங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம் பார்த்துக்கல அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு எல்லாரையும் எல்லா விஷயத்துலேயும் சரியான ஒரு பக்குவத்துக்கு கொண்டுட்டு போகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சில நேரங்களில் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம அவங்க ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதை நம்ம தான் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கணும். உங்களுக்கு அதை தாண்டி ஒன்றும் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி சரி அதையெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்கனாலே போதும். அதுவே நம்மளுக்கு